கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கிச்சனில் எனக்கு வந்து ஸ்டாண்டு வந்து வேறு மாரி இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து வேறு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனில் வச்சுருந்துருப்பேன், பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பேன், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம். பட் அது எனக்கு செட் ஆகாமல் அப்புறமா நான் வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிகிட்டு இருந்தேன். இது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்துச்சு. இப்போ கூட பிக்க முடியல. ஸோ வேறு மாரி கலர் வைக்கலாமே, ஒயிட் கலர் அடிக்கலாம் அப்படி சொல்லி பாப்பா சொல்லியிருக்கேன். சரி ஒயிட் கலர் அடித்தா நல்லாயிருக்குமே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒயிட் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணி நல்லா வச்சுட்டேன், காஞ்சிச்சு. காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து அந்த இடத்த கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம், அந்த இடத்துல வைக்கலாம் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து இதை எடுத்துன்னு வந்து அங்கே வச்சேன். வச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஒயிட் கலராக இருக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். ஸோ அதனால எனக்கு அது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளீனாக பாக்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுற சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நான் ஜாஸ்தி போடுறதில்ல, எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னரில் வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாமா வந்து இன்றைக்கி சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சம்மர்னாலே ஐஸ்கிரீம் தான். ஸோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, சாப்பிட்டுட்டு